சிந்துவெளி பண்பாட்டை கண்டுபிடிச்சது மூலமா நம்ம வரலாற்றையும் பெருமையும் மீட்டவர் ஜான் மார்ஷல். அவரை சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு பெருமை. சிந்துவெளி பண்பாடை பேசுகிற வரைக்கும் ஜான் மார்ஷல் அவர்களுக்கு சிலை வச்சது திராவிட மாடல் அரசு என்ற பெருமையும் நிலைக்கும். சிவகங்கை மாவட்டம் கீழடியில தற்போது நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சி உலக அளவில் எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு தொல்லியல் துறையால இப்ப மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அகழ்வாய்வுகள் ஆதிச்சநல்லூர் அருகே சிவகல ஆய்வு மூலம் தன்புரணின்னு அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3600 ஆண்டுகளுக்கு உட்பட்டதுன்னு அறிவியல் வழிபட்ட ஆய்வுகள் அடிப்படையில் உறுதி செஞ்சிருக்கிறோம். கீழடி அருங்காட்சியம் போலவே பொருணையிலும் ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டு வருது. 8 இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி நடைபெற்று வருது. நம்ம அகழ்வாழ் முடிவுகள் பெரும் உற்சாகத்தை தரதா அமைஞ்சிருக்கு. குறிப்பா மண்பாண்டங்கள்ல காணப்படும் குறியீடுகள்ல சிந்துவெளி எழுத்துக்களோட ஒப்பீட்டளவுல ஒற்றுமைகளை காணப்படுகிற இந்த மேடையில் வெளியிடப்பட்ட ஆய்வு நூல் விரிவா விளக்குது. சிந்துவெளி நகரத்தில் வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறியீடுகளையும் தமிழ்நாட்டில் அகழ்வாய்வுகளை கிடைக்கிற குறியீடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 60 விழுக்காடு குறியீடுகள் ஒரே தன்மையிலான குறியீடுகளாக காணப்படுகிறது. அதே வேளையில் சிந்துவெளியில பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டிருக்க குறியீடுகளும் தமிழ்நாட்டில் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறியீடுகளும் அதிகபட்சமாக 90 விழுக்காடு ஒரே தன்மை கொண்டவையாக காணப்படுது. நம்ம தொல்லியல் ஆய்வாளர்கள் இப்படி நிறுவியிருக்காங்க. சிந்துவெளியில கிடைச்ச சூது பவளம், அகேட், நீலப்பளிங்கு கற்கள் ஆகியவற்றால செய்யப்பட்ட கல்முனைகள், உயர் வெண்கல பொருட்கள் மற்றும் கருப்பு சிவப்பு மண்கலங்கள், நீத்தாரை புதைக்கும் வழக்கம் போன்ற பண்பாட்டு கூறுகளோட எச்சங்கள் தென்னிந்தியாவுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் இடையேயான பண்பாட்டு தொடர்ச்சியை உறுதி செய்யுது. இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி அண்மையில சிவகல்லை, ஆதிச்சநல்லூர், மயிலாடும்பாறை, மாங்காடு, தெலுங்கானூர், கீழ்நமண்டி போன்ற இடங்களில் கிடைச்ச அறிவியல் கணக்கீடுகள் சிந்துவெளி நாகரிகமும் தமிழ்நாட்டு இரும்பு காலமும் சமகாலத்தவை என்பதை உறுதி செய்துன்னு அறிவிக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அறிஞர் பெருமக்கள் நிறைந்த வரலாற்று சிறப்புக்குரிய இந்த நிகழ்ச்சியில தமிழ் பண்பாட்டை பேணி பாதுகாப்பதுதான் தமிழ்நாடு அரசினுடைய தலையாய கடமைன்னு உலகுக்கு உணர்த்துகிற வகையில 3 முக்கியமான அறிவிப்புகளை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் வெளியிட விரும்புகிறேன். எழுத்து வளர்ந்த சிந்துவெளி பண்பாட்டின் எழுத்து முறையை இன்னும் நம்மால தெளிவா புரிஞ்சிக்க முடியல. 100 ஆண்டுகளை கடந்தும் தீர்க்கப்படாத இந்த சிந்துவெளி புதிர் பத்தி உலகெங்கும் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள், பொறியியல் தமிழறிஞர்கள் மற்றும் கணினி வல்லுநர்கள் உட்பட பலரும் இன்றளவும் பெருமுயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சிகளை ஊக்கப்படுத்துகிற வகையில சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையை கண்டுபிடிச்சு சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவா புரிஞ்சிக்க உதவும் வழிவகையை தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி வெளிக்கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பரிசாக வழங்கப்படும் என்ற முத்தான முதல் அறிவிப்பு. சிந்துவெளி பண்பாடு குறித்து தொடர் ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையுடன் இணைந்து ரோஜா முத்தையா நூலகத்தின் சிந்துவெளி ஆராய்ச்சி மையம் மேற்கொள்ளக்கூடிய வகையில தலை சிறந்த தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பெயர்ல ஒரு ஆய்வறிக்கை அமைக்க $2 கோடி நல்கை வழங்கப்படும் என்பது 2வது அறிவிப்பு. தமிழ் பண்பாட்டின் தொன்மையை உலகமே தெரிஞ்சுக்கணும்னு ஓயாம உழைக்கிற தலை சிறந்த தொல்லியல் அறிஞர்கள் மட்டுமின்றி கல்வெட்டியல் ஆய்வாளர்கள், நாணவியல் வல்லுநர்கள் ஆகியோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இது 3வது அறிவிப்பு. இந்த 3 அறிவிப்புகளும் இந்த துறை ஆய்வுகளுக்கு வேகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். சிந்துவெளி முதல் கீழடி வரை தமிழகத்தின் பெருமை நிரம்பி இருக்கு.
பாவாணர், ராசமாணிக்கனார், திருநாவுக்கரசு போன்ற மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் இது குறித்து எழுதியிருக்காங்க. சிந்து முதல் வைகை வரை நூலை நம்ம ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. டோனி ஜோசப் அவர்கள் மரபணு மானிடவியல் சார்ந்த ஆய்வுகள் வச்சு நிறைய எழுதிட்டு வராரு. இன்னும் ஏராளமான ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் வந்துகிட்டு இருக்கு. அறிவியல் முறைப்படி சான்றுகள் அடிப்படையில தமிழ் சமூகத்தின் தொன்மையை அறிவுலகம் இப்போ ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கு. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தமிழை தவிர்த்துவிட்டு இனி எழுத முடியாது என்பதை நாம் உறக்கச் சொல்வோம். ஜான் மார்ஷல் அவர்கள் கண்டுபிடிப்பின் நூற்றாண்டுல அவருக்கு நாம் நன்றியை உரித்தாக்கி அவர் விட்ட பணியை நாம் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.